ஸோ நம்ம இப்போ ரிவீல் பண்ணிடலாம். நேற்று தான் என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டரை வந்து ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னு. நான் என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி கார் இல்லாதப்போ அதுக்கு தான் நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று பண்ணி வச்சிருக்கேன். அது என்னங்கிறத நான் இன்னொரு நாள் ரிவீல் பண்ணுறேன். ஒரு வீடியோவில் சொன்னேன் ஸ்கூட்டி பேப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸ்கூட்டி பேப் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு லூனா அப்படின்னு ஒரு வண்டி இருக்கும், அது வந்து இப்போ வரதில்லை. அதை வாங்கிட்டு வந்து அப்போ நான் பார்த்தீங்கன்னா பஜாஜில் சன்னி அப்படின்னு ஒரு வண்டி வச்சுருந்தேன். அதை வந்து ஒருத்தங்க எங்கள்கிட்ட கொஞ்ச நாள் வச்சுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை ஓட்டிட்டு இன்னொரு ஸ்கூட்டியை நான் ஓட்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிசி அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு 100 சிசிக்கு மேலே உள்ள ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு வண்டியை ஃபைனல் பண்ணி எடுக்கவும் செஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து அதை நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ ரிவீல் பண்ணிடலாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர். நான் இந்த வண்டி வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி எடுத்தேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20,660 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25,025 ஓட்டியாச்சு. ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர்லி 5,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. 20,000 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ ஸ்கூட்டர் கண்டிஷன் தான். இதை நான் வந்து 8 மாசமாக ரைட் பண்ணதுக்கப்புறம் இதோட மைனஸ் ப்ளஸ் எல்லாமே எனக்கு டாப் டு பாட்டம் தெரியும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் வந்து உள்ள சிம்பிளாக எதுவுமே இருக்காது. ஸ்பீடு பார்க்கறதுக்கு ஒரு நீடில், ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு நீடில், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ரீடிங், இண்டிகேட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு எல்இடி, லைட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு எல்இடி இருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இருக்காது. இந்த வண்டி எனக்கு ஃபேன்சி நம்பரோட கிடைச்சது. 2 வீலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வரும்போது ஹீரோ பிளஷர், வெஸ்பா, ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருந்துச்சு. இந்த வண்டி பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வண்டியெல்லாம் விட இது சுப்பீரியர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆக்சஸ் 125ல பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து ரைட் பண்ணியிருக்கேன். என்னோட கசின் வச்சிருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பிளாக் இருந்துச்சு, எலிஃபென்ட் கிரே மாதிரி ஒரு கலர் இருந்துச்சு. பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து ஐ கேட்சியாக இருந்துச்சு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் என்னெல்லாம் செக் பண்ணுமோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் வண்டி எடுத்த உடனே பெட்ரோல் அடிக்க போயிட்டு எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இதுதான். இந்த ஸ்கூட்டரில் வந்து நான் ஒரு நெகட்டிவாக பார்க்குறது என்ன அப்படின்னா ஹார்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டி அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பாட் ஹோல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஏரை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஓகேவா இருக்கு. ஹைவேல ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கு. இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் நான் பண்ண அப்கிரேட்லாம் என்ன அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஒரு எல்இடி லைட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லைட் இப்போ ஆஃப்ல இருக்கு. நம்ம இப்போ லோ பீம் போட போகிறோம். லோ பீம், ஹை பீம், லோ பீம், ஹை பீம். புது சீட் கவர் வந்து குஷனோட போட்டிருக்கேன். வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. நான் தான் வந்து அப்டேட் பண்ணேன். 2 வீலர் அப்படின்னு வரும்போது வந்து பிராண்ட் நியூவாக போகலாமா இல்லை ப்ரீ ஓன்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா எப்படி பார்த்தாலுமே நியூ கார் வாங்கினதுக்கப்புறம் வண்டி வந்து நான் சேல் பண்ண தான் போகிறேன். லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். ஸோ ஃபைனலாக வந்து ப்ரீ ஓண்டே போயாச்சு. ப்ரீ ஓண்டு போனனால எனக்கு 40% வந்து பணம் சேவ் ஆயிருக்கு. நான் புது கார் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நான் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் இருந்தேன். பட் இது ரைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பூட் ஸ்பேஸுமே நல்லா இருக்குது. பட் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இருக்க வண்டிகள் கூட இந்த பூட் ஸ்பேஸை நம்ம கம்பேர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் பக்கத்தில் வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு எமர்ஜென்சியாக பார்த்தீங்கன்னா கீயை போட்டு டக்குன்னு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா வேலை வந்து இன்ஸ்டன்ட்டாக நடக்குது. சொல்லப்போனால் டைம் சேவ் ஆகுது. காரே போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைட்டான ஸ்பாட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் வந்து நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த வண்டி எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக 113 சிசி 8 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் பார்த்தேன். இந்த வண்டி மைலேஜ் வந்து சுத்தமாகவே கிடைக்காது, இது ஹெவியாக இருக்கிறனால அப்படின்னு சொன்னாங்க. 30 கிடைக்கிறதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் மெத்தடில் டெஸ்ட் பண்ணேன். மைலேஜ் வந்து சிட்டிக்குள்ள ரஃபாகவே டிரைவ் பண்ணாலுமே 40 அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்குது. கிராஜுவலாக டிரைவ் பண்ணோம் அப்படின்னா
அப்படின்னா நமக்கு 45 கிடைக்குது. ஹைவேல வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுத்தாலுமே சரி, அதாவது வந்து இப்படி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நமக்கு 35 கிடைச்சிருது. ஹைவேல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிலே கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா நமக்கு 58 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதை நான் வந்து டேங்க் ஃபுல் டு டேங்க் ஃபுல் மெத்தடில் டெஸ்ட் பண்ண மைலேஜ் தான். நம்ம வந்து இந்த வண்டியோட டேங்க் ஃபுல் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக 5.2 லிட்டர் பிடிக்கும். பெட்ரோல் வந்து இன்னைக்கு விற்கிற வேலைக்கு வந்து நான் டேங்க் ஃபில் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 350 ரூபாயில் ஃபில் ஆயிருது. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 100+ டச் பண்ணிடுது. 100+ போனாலுமே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கு. ஹேண்டில் பேர் வந்து ஷேக் ஆகிறதோ எதுவுமே இல்லை. ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற ஃபீலே இல்லை. ஒரு ஹை எண்ட் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. என்னதான் வந்து கார் ஓட்டினாலும் பைக்கோ ஸ்கூட்டரோ ரைட் பண்ற ஃபீலே வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. டைரக்டா நம்ம பாத்தீங்கன்னா ரோடு கூட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா மிட்லயும் டாப் எண்ட்லயும் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. டெய்லி யூசேஜுக்கு பாத்தீங்கன்னா இந்த பவர் வந்து அடிக்குவேட்டா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த வண்டியோட இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த வண்டியை வீட்டில் நானே தான் சர்வீஸ் பண்ணேன். இன்ஜின் ஆயில் பாத்தீங்கன்னா 350 ரூபா வந்துச்சு. ஏர் ஃபில்டர் 140, கியர் ஆயில் 60 ரூபா. மொத்தமா பாத்தீங்கன்னா 550 ரூபால சர்வீஸ் முடிஞ்சிருது. எவ்ரி 3000 கிலோமீட்டர் வந்து ப்ராப்பரா ஆயில் சேஞ்ச். எவ்ரி 10,000 கிலோமீட்டர் வந்து நம்ம ஏர் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்கும். எவ்ரி 6,000 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கியர் ஆயில சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம ரெண்டாவதா சேஞ்ச் பண்ணுற இன்ஜின் ஆயில் அப்போ கியர் ஆயிலும் சேர்த்து நம்ம மாற்றிடுறது கரெக்டாக இருக்கும். நான் இப்போ சொன்ன சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து சூட் ஆகும். இருந்தாலும் உங்கள் ஸ்கூட்டர் வந்து உங்கள் கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுறது சேஃபர் சைடு. இந்த சர்வீஸ் இன்டர்வல் எல்லாமே சில பேர் கண்டுக்காம விட்டு தான் ஆயில் சீல் எல்லாமே பிரேக் ஆகி இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்டான வண்டியே பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. வண்டியில் புகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால தான் வருது. வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மெயின்டெனன்ஸும் கரெக்டாக அந்தந்த டைமில் நம்ம பண்ணோம் அப்படின்னா பிராண்ட் நியூவாக இன்ஜின் நோட்டு கூட மாறாமல் புதுசாக எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக வச்சுக்கலாம். வேற ஸ்கூட்டர் வந்து நம்ம வாங்கி ஆகணுங்கிற தேவை கண்டிப்பாக இருக்காது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போர் ஆகிட்டேன். எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து மெக்கானிக்கலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓல்டு ஸ்கூல் மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபியூச்சரில் இந்த ஸ்கூட்டரையும் வந்து vlogsல பார்க்கலாம்.